ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. நான் வந்து போன வீடியோ ஜேடி தமிழ் புக் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த புக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டெஸ்ட்டுக்கும் படிச்சுக்கிட்டு இந்த புக்கையும் வந்து கொஞ்சம் படித்தேன். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இது வரைக்குமே இன்னும் நிறைய பேர் புக்ஸ் வாங்காமல் இருக்கீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டடாக அவங்க வந்து என்னென்னா ஒரு புக்குலேயும் உள்ள கண்டென்ட்டை அப்படியே அந்த பேஜை ஒரு காப்பி பேஸ்ட் கண்டென்ட் மாதிரி அப்படியே அந்த பேஜை வந்து அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்படின்னா அந்த புக்கில் வந்து படித்ததையே திரும்ப 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 நம்ம ரிப்பீட்டடாக இதில் என்ன இந்த லெசனில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே தான் அதுலேயும் இருக்க போகுது. அந்த மாதிரி அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவே வந்து ஃபஸ்ட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் புக்கிலேருந்து நான் நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து மிஸ்ஸிங். அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செலக்டடாக ஒரு 100 எல்லா டாப்பிக்லேயுமே செலக்டடாக ஒரு 100 அந்த 100க்குள்ளே நமக்கு எக்ஸாமுக்கு வந்தால் தான் போச்சு. ஆனால் நிறைய வந்து அந்த 100ங்கிறத மட்டும் எடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வேர்ச்சொற்களா அதில் வந்து ஒரு 100 மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த புக்கு வந்து 465க்கு வந்து நான் வாங்கினேன். இது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நியூவாக படிக்கிறவங்களுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ரொம்ப நாளாக படிக்கிறீங்க, ஆல்ரெடி நான் வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கெலாம் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து போதுமானதாக ஃபீல் ஆகாது. நான் வந்து சிறப்பு தமிழுக்காகவும் ஓல்டு தமிழ் புக் நம்மக்கிட்ட இல்லை, அந்த புக்கோட கண்டென்ட்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். பட் இதில் வந்து ஒரு 10th இலக்கணம் அப்படிங்கிறது அந்த இலக்கணம் ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும். பட் இதில் பார்த்திங்கன்னா 10th இலக்கணமே நிறைய மிஸ்ஸிங். ஒரு புறப்பொருள் இலக்கணம், அகப்பொருள் இலக்கணம், அணிகள் சாப்ட்ரு இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். பட் இதுவும் நம்ம படித்து தான் ஆகணும். இந்த கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த புக்கை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு எதுவுமே படிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கூல் புக்கையும் படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் ஸ்கூல் புக்கில் நான் எடுத்த கண்டென்ட் தான். பட்டு அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நான் சைடில் தான் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வந்து நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்குறப்ப அதில் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நீங்கள் நியூவாக படிக்கிறவங்களுக்கு கூட ஒர்த்தாக இருக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புக்கு ஏன் வாங்கணுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ திருக்குறள் டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதோட பொருள் அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் அது என்ன அணி, நமக்கு எக்ஸாமில் வரதும் இந்த திருக்குறள் எந்த அணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எக்ஸாமில் நமக்கு கொஷின் கேட்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் புக்கை எடுத்து அதில் திருக்குறள் அதோட பொருள், திருக்குறள் அதோட பொருள் அந்த மாதிரி அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு திருக்குறள் புக்கையே வாங்கி படிச்சுட்டு போயிடலாம். நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இது வந்து எனக்கு நிறைய நம்ம இதை மட்டும் வாங்கி வச்சுட்டு அவ்வளோதான் படிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நமக்கு ஸ்கூல் புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்த்துன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து நம்ம என்ன வேஸ்ட்டாக வாங்கிட்டோமோ இந்த புக்கு அப்படின்னு கூட ஃபீல் ஆகுது. பட் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் சிறப்பு தமிழ் அதில் உள்ள அந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட்லாம் அதில் வந்து கவர் ஆகுது. மற்றபடி 465க்கு இந்த புக்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் இப்போ இந்த மீனாட்சி சுந்தரனார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 11th ஒரு டாபிக் இருக்கார். இந்த மொழிபெயர்ச்சி திறன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட் இருக்குது. அதெல்லாம் ஆனால் இவங்க இதில் சேர்க்கவே இல்லை. இனிமேல் தான் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. நம்ம ஒரு 465 அப்படிங்கிறது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து ஒரு பெரிய மதிப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.